அனைத்து அன்புள்ளங்களுக்கும் இனிய காலை வணக்கம். நேற்று தேர்தல் முடிவுகள் எல்லாம் நல்லபடியாக வெளிவந்துள்ளது. இந்த நமது தொகுதியில் அண்ணன் சுரத்தூர் ராஜேந்திரனுக்கு பெருவாரியான வாக்குகள் அளித்து வெற்றி பெற செய்த அன்பு உள்ளங்களுக்கு என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தமிழகத்திலேயே அதிகப்படியான வாக்குகள் வாங்கி வெற்றி பெற்றிருக்கிறார். அவரது பணி தொடர்வதற்கு அவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது புரட்சித் தலைவர் பொன்மனச் செம்மலால் தொடங்கப்பட்டு புரட்சித் தலைவி அம்மா அவர்களால் காப்பாற்றப்பட்டு பல சோதனைகளுக்கு அப்புறம் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தலைமையேற்று வெற்றி நடை போட்டு கொண்டிருக்கிறது. உண்மையான தொண்டர்கள் யாரும் எந்த சூழ்நிலையிலும் தன்னம்பிக்கை இழக்க மாட்டார்கள். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது புரட்சித் தலைவர் காலத்திலேயே தோல்வியை சந்தித்தது. மீண்டும் எம்பி எலெக்ஷன் 2 தொகுதியில் பெற்று மீண்டும் அதிகாரத்துக்கு வந்தது. அதனால் இது ஒரு மக்கள் இயக்கம். அம்மா சொன்னது போல் எனக்கு பின்னாலும் இந்த இயக்கம் தொடரும் என்று சொன்னது போல் கண்டிப்பாக இயக்கத்தின் பணி தொடர்ந்து நடந்து கொண்டு தான் இருக்கும். உண்மையான தொண்டர்களை யாராலும் பிரிக்க முடியாது. நம்மை நம்பி வாக்களித்த 1 கோடி மக்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கண்டிப்பாக இந்த இயக்கம் உள்ளவரை மக்களுக்காக உழைத்து கொண்டு இருக்கும். எங்களை போன்ற தொண்டர்கள் இறுதி மூச்சு உள்ளவரை கழகத்தில் தான் இருப்பார்கள். சில புல்லுருவிகள் போல பதவிக்காக கழகத்தை விட்டு விலகி செல்ல மாட்டார்கள். தொண்டர்கள் எப்பொழுதுமே புரட்சித் தலைவரை தெய்வமாக ஏற்றுக்கொண்டவர்கள் இந்த கட்சியில் இருந்து மீண்டும் மீண்டும் செயல்பட்டு கொண்டிருப்பார்கள். அதனால் கண்டிப்பாக இந்த இயக்கம் மிக பெரிய அளவில் மீண்டும் புத்துணர்ச்சியுடன் ஃபீனிக்ஸ் பறவை போல் எழுந்து வரும் என்பதை தொண்டர்களுடைய நம்பிக்கையின் விளைவாக நான் கூறுகிறேன். ஆகவே வெற்றி பெற்றவர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். புரட்சித் தலைவர் சொன்னது போல் பதவி வரும்பொழுது பணிவு வேண்டும் தோழா என்பதை வெற்றி பெற்றவர்கள் கடைபிடிக்க வேண்டும். அதுதான் நல்லது. நெல் பயிர் வளர்ந்திருக்கும் பொழுது சாய்ந்து விடும். தலைகணம் இல்லாமல் இருப்பதற்கு அது ஒரு உதாரணம். ஆகவே யாருக்கு வேணாலும் எப்பொழுது வேணாலும் பதவிகள் வரும். பதவி என்பது நம்மளுடைய உழைப்புக்கு ஏற்ற மாதிரி வருவது. அந்த பதவி தான் நிலைத்து நிற்கும். அதனால் நாங்கள் எல்லாம் கட்சியில் பதவி இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இந்த இயக்கத்துக்காக உழைப்பவர்கள். இந்த இயக்கம் என்பது கண்டிப்பாக மீண்டும் அரியணையில் அமரக்கூடிய நாள் வெகு தூரத்தில் இல்லை என்பதை சொல்லிக்கொள்கிறேன். நமது தொண்டர்கள் தன்னம்பிக்கையோடு இருங்கள், எல்லாம் நல்லபடியாக முடியும். மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், பதவி வரும்பொழுது பணிவு வர வேண்டும் தோழா என்று புரட்சித் தலைவர் சொன்னதை மனதில் எல்லோரும் வைத்துக்கொள்ள வேண்டும். அதனால் நமது இயக்கம் மேன்மேலும் பணிகள் தொடர வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ணன் எடப்பாடியாரின் உழைப்பு ரொம்ப கடினமானது. 72 வயதில் எல்லா ஊர்களையும் சுற்றுப்பயணம் செய்து மக்களை சந்தித்து இந்த ஆட்சியின் அவல நிலைகளை எல்லாம் எடுத்து கூறினார். அதன் மூலம் மக்களுக்கு தெளிவாக தெரிந்தது. அதனால் எல்லாவற்றையும் எளிதாக ஏற்றுக்கொண்டு நமது வெற்றி பாதை வெகு தூரத்தில் இல்லை என்று மனதில் ஏற்றுக்கொண்டு
பயணிப்போம். புரட்சித் தலைவர் புகழ் வாழ்க, புரட்சி தலைவி அம்மா புகழ் வாழ்க. அண்ணன் எடப்பாடியாரின் தொண்டு, மக்களுக்காக ஆற்றுகின்ற தொண்டு தொடரட்டும். அவருக்கு நாம் எல்லோரும் பாதுகாப்பாக இருப்போம் என்று கூறி, இந்த 1 கோடி மக்கள் நம்மளை நம்பி வாக்களித்திருக்கிறார்கள். அவர்களுக்காக நாம் கண்டிப்பாக நல்லது நம்ம செய்து கொண்டிருக்க வேண்டும். அவரவர் தொகுதியில் அவரவர் நன்மை செய்தாலே எளிதாக ஜெயித்து விடலாம். மக்களுக்கு கண்டிப்பாக தன்னை தேடி வருபவர்களுக்கு முடிந்த அளவு நன்மைகள் செய்ய வேண்டும். மக்கள் தீர்ப்புக்கு நாம் தலை வணங்குவோம். என்றுமே மக்களின் இயக்கம்தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம். மீண்டும் சொல்கிறேன், புரட்சி தலைவருடைய புகழ் வாழ்க. நன்றி, வணக்கம்.